முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை சரியாக காலை 9 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது, மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்க போகிறது, அதாவது காலநிலைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி விரிவாக பேசலாம். நேற்றைய தினம் முக்கியமாக பல்வேறு கமெண்ட்ஸ் வந்தது. அதாவது கொங்கு பெல்ட்டுக்கு எப்போ மழை ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வட மாவட்டங்களில் சென்னை குறிப்பிட்ட பகுதிகளுக்கும் மழை எப்போது, தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை தொடருமா, இந்த வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழைகள் இருக்குமா என்கின்ற பல்வகையான கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்கும். இது மிகவும் முக்கியமான வானிலை அறிக்கை. அது மட்டுமல்லாது பிப்ரவரியில் வரக்கூடிய பருவம் தவறிய மழைகள் அது தீவிரமான மழையாகவும் இருக்க போகிறது. அதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாக நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பக்கத்தில் கெல்வின் அலைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலைவு வந்து நமக்கு வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறது. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய இந்த கெல்வின் அளவு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல மேகக்கூட்டங்களுடைய வலுவை நம்மளுடைய ஓஷன் பக்கம் தான், அதாவது இந்தியன் ஓஷன் மற்றும் சவுத் பே ஆஃப் பெங்கால், சவுத் அரபிக் சியாவில் நம்மளுக்கு மேகக்கூட்டங்களுடைய தீவிரத்தன்மையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேகக்கூட்டங்களுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் போது அந்த தேதிகளில் ஒரு குறைந்த காற்று சுழற்சியும் அதோடு இணைந்து பயணிக்கும். அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 14, 15, 16 தேதிகளில் ஒரு பரவலான மழையும், அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக அந்த மழைப்பொழிவு முதல் சுழற்சி, 2ஆம் சுழற்சி, 3ஆம் சுழற்சி என பிப்ரவரியில் பருவம் தவறிய மழைகள் அதிகமாக தென் மாவட்டங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 14ஆம் தேதியிலேருந்து அதற்குள்ளே இன்னும் நம்மளுக்கு இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி, இன்னும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் என்னென்ன பணிகள்லாம் முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் தீவிரமாக செய்ய வேண்டும் விவசாயிகளை பொறுத்தவரையில். ஏன்னா இப்போ வந்து அன்றைக்கி தேதிக்கு முன்கூட்டியே செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா டேட்டு வந்து உங்களுக்கு அந்த டைம்ஸ் அண்ட் ஒர்க்கு ரெண்டுமே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த டயத்தில் ஒர்க் பண்ணோம்னா இந்த டயத்தில் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட கொள்முதல் பண்ணிடலாமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சைடில் சவுத்து தென் மாவட்டங்களிலுமே இதே சூழ்நிலை தான். தென் மாவட்டங்கள் தான் முக்கியமாக இதில் பார்க்கப்படுகிறது. கொங்கு பெல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதி 22ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி 22ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்குது. அதுவுமே கொங்கு பெல்ட் பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். என்னென்னா இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையும் கேட்குறாங்க, சிலர் மழை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மழை தேவைப்படக்கூடியவர்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி 20க்கு மேலே ஒரு 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரலாம். வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து நல்ல மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. பகல் பொழுதில் வெப்பநிலை வந்து வரக்கூடிய நாட்கள் உயர்ந்து காணப்படும். மாலை நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 10 நாட்களுக்கு. இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு. இந்த கெல்வின் அளவு, எம்ஜிஓ, ராஸ்பியன் வேவ் இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 15, 16 தேதிகளில் ஒரு தாழ்வு பகுதி, தாழ்வு அழுத்தம் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறனால சில இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழைகளும் இருக்கிறது. அதையும் நான் வரக்கூடிய நாட்களில் நான் சென்டிமீட்டர் அளவிலும், அதாவது மிக கனமழைனா மிக கனமழை அளவில் சொல்லலாம். இப்போதைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களிலுமே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழகத்திலையுமே ஓரளவிற்கு எஃபெக்ட், அதாவது இந்த காலகட்டத்தில் கடந்த வருஷங்களில் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் எஃபெக்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுதான் தற்போதைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுடே. இது மற்றபடி லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸுமே ஒரு கால அளவுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அறிக்கை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மார்ச் மந்த் எப்படி இருக்கும், பிப்ரவரி லாஸ்ட் எப்படி இருக்கும்லாம் நம்ம சொன்னோம்னா அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சொன்ன டேட்னு நடக்கணும். அதுதான் நம்மளுடைய முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலை பொறுத்தவரை அடிப்படையான நோக்கம் என்னென்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கணும், அது விவசாயிகளுக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வெளியிடுறது. இப்போ நான் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு மேலே மழை உறுதியாகவே தெரிகிறது அப்படின்றத தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மற்றும் தமிழகத்தின் அநேக மாவட்டங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அனைவரும் அந்த 14ஆம் தேதிக்குள்ளே, பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே தங்களுடைய பணிகளை முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அனைத்து பொதுமக்களுக்கும், அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் அனைத்து தரப்பிற்கான ஒரு முக்கியமான அறிக்கையும் கூட. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.